அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான வெள்ளை பூசணிலேருந்து சாம்பார் செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு அது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம பூசணிக்காயை வந்து பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து உள்ளது, உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். இப்போ நாம் பார்க்குறது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வந்து கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம். எண்ணெய் விட வேண்டாம், சும்மா வெறும் பாத்திரத்தில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஓரளவு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பிளேட் வச்சு அப்படியே மூடி விட்டுலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே ஓரளவு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேட் வச்சு அப்படியே மூடி விட்டுலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பூசணிக்காய் ஓரளவு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு நச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு திரும்ப நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடி விட்டுலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து சாம்பார் வந்து ஓரளவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திரும்ப ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா அது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு, கூடவே வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் அது கூட கலந்து விட்டுலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையான பூசணிக்காய் சாம்பார் வந்து தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.